தற்போது திருகோணமலை பிரதேசத்தில் பிரபல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். என்ன உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நாங்கள் அர்ச்சுனா நீங்கள் ஒவ்வொரு ஆளும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆரண்டு அதுக்கப்புறம் நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயங்களை கதை கொண்டு வந்தோம். என் பேர் வந்து லக்ஷ்மண். நான் ட்ரிங்கில் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கேன். பிவிஆர் ஹோல்டிங்ஸ் டிரெக்டர் தான். 2 times ஏசியன் அவார்டு டிரெக்டர் இருக்கு. இவ்வளோ ஃபார்மலாக சொல்ல போனால் என் பேர் ஸ்ரீரங்கநாதன். நான் ஒரு ஆசிரியர். அது வந்து எங்களோட எங்களுக்கு ஒரு தமிழ் தலைவர் தேவை என்ற ஒரு நோக்கத்தில் அவர் மும்முரமாக பின்பற்றணும், அவருக்கான முழுமையான ஆதரவு வழங்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அவரோட இணைஞ்சு செயற்பட்டேன். அதுபடி நான் இந்த குழுவாக அந்த அப்படியானவர்களையும் இன்னும் ஈடுபடையில் அவருக்கான முழு ஆதரவு எந்த பக்கத்துலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களையும் அப்படியான ஒரு இதை தான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. உங்களுக்கு தெரியாமலே நான் அப்படி தான் செய்வேன். எங்களோட வாணிஜ்யத்தில் பிரசிடென்ட் தலைவர் செயலாளர் ஆலோசகர் வணக்கம். நான் செல்லத்துறை குயிலார், உட்பொழித்த சபையில் போட்டியிடுகின்ற சுயேட்சை குழுவின் தலைவர். நான் சுயேட்சை குழுவில் செயலாளர். சுயேட்சை குழுவை 2025 நான் தேசிய சம்பவத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன். சமூக சார்ந்த லட்சுமணோட சேர்த்து கருத்துல நகரசபை வேட்பாளர் கோகிலராஜன் கிளர்ச்சி அவங்க வேட்பாளர். சமயத்திற்கு சாவதி நகராட்சி கொண்டு நான் கௌசல்யா நரேந்திரன், சட்டத்தரணி செயலாளராக. நன்றி. அடுத்து என்னென்னா, நாங்கள் இப்போ வடக்கு மாகாணத்தில் இப்போதைக்கு 4 இடத்துல இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒன்று பருத்துத்துறை, அதன் அவருடைய முதன்மை வேட்பாளர் பிள்ளாசன். 2வது வந்து பூநகரி, 3வது மாந்தை கிழக்கு, 4வது துணுப்பாய். 4 இடம். அதை விட இன்னும் 5 இடத்துக்கு வழக்கு போட்டு நாளைக்கு வழங்கிருக்கு. ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு அது முதன்மை வேட்பாளர் கௌசல்யா, யாழ்ப்பாணம் மாநகர சபை. அடுத்தது கோவில்ராஜன், அவர் வந்து கிளிநொச்சியின் கரஞ்சி பிரதேச சபை. அடுத்தது சதீசன், அவர் முன்னாள் போராளி. அவர் வந்து சாவகச்சேரி நகரசபை முதன்மை வேட்பாளர். 4வது சாவகச்சேரி பிரதேச சபை வேட்பாளர் ஜெயதாசங்கர சாவகச்சேரி நகரசபை பிரதம சாவகச்சேரி பிரதேச சபை வேட்பாளர். அடுத்தது வவுனியா வந்து அது 5 இடங்களுக்கு வழக்கு போட்டிருக்கோம். நாளைக்கு அந்த வழக்குகள் ஏற்கனவே தீர்ப்பு வந்துட்டு தானே, பர்த் சர்டிஃபிகேட் வந்து போட்டோ காப்பி கொடுத்தார்கள் அக்செப்ட் பண்ண சொல்லி. நாளைக்கு அந்த வழக்கு விழுந்து டெம்பரரியா
நாலண்டைக்குரிய 22ஆம் தேதிக்குரிய போஸ்டர் போட்டிகள் வந்து இல்லாம போகும், நடக்காம போகும். அவன் இடைக்கால தடை உத்தரவு கொடுப்பினவன் நினைக்கிறேன். என்னடா இதுதான் எங்களோட வடகிழக்கு நிலவரம். அதோட வடகிழக்கு இருக்கிற 3 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நான் மற்றது சிவஞான ஸ்ரீதரன், மற்றது உங்களுக்கு 5 மார்க்கும் உங்களுக்கு தெரியும். நான் அரசியலுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட 3 மாதம் தான், 3-4 மாதம் தான் இந்த முழுமையான அரசியல். அது வரைக்கும் இந்த சாவச்சேரி பிரச்சனை தொடங்கினா உங்களுக்கு தெரியும். கிழக்கு மாகாணத்துல எனக்கு அப்ப இருந்து பயங்கர ஆதரவு இருந்தது. கிழக்கு மாகாணத்துல இருந்து புலம்பெயர்ல இருக்கிற தமிழாக்கள், மற்றது அம்பாறை, மற்ற கிழக்கு திருவோணமலையில இருந்து இப்ப எங்கட அப்பா கூட திருவோணமலையில 1970ஆம் ஆண்டு போலீஸ் ஓஎஸ்சியா இருந்தது. 71ஆம் ஆண்டு திருவோணமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சிவன் கோயில் உடைச்சு, அதனால இப்ப புத்த கோயில் இருக்கு, உடைச்ச நேரத்துல வந்து அப்ப அவ்வளவு சிங்கள இசை அரசு, அப்ப சிங்கள பிரேத்துவம் திருவோணமலை சரியான குறையில் 70-75 அப்ப அரஸ்ட் பண்ணபடியா காலைக்கு மாற்றப்பட்டு வந்து 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தோட போலீஸ்ல இருந்து கிளம்பி போனவர். திருவோணமலைக்கு அம்மா அப்பா கல்யாணம் கட்டி வந்து முதல்ல இருந்த திருவோணமலை தான் முதல் கஸ்டம்ஸ்ல ஹார்பர்ல ஒர்க் பண்ணார். ஹார்பர்ல ஒர்க் பண்ணி 62, 63, 64 ஹார்பர்ல ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகுதான் போலீஸுக்கு போனார். திருவோணமலைக்கு எங்களுக்கு கணக்கு வரலாறுகள் இருக்கு. என்னடா திருவோணமலையில உங்களோட சேர்ந்து இயங்குறதுல எனக்கு சரியான சந்தோஷம். ஆனால் இது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான். உங்களோட எதிர்பார்ப்புகளையும் சொல்லும்போ எங்களோட எதிர்பார்ப்புகளை சொல்லுங்க. நாங்கள் நான் என்னுடைய இதை மட்டும் ஷோர்ட்டா சொல்றேன். என்ன கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணல, இப்போ சுயேட்சை குழுவா தான் நிற்கிறேன். சுயேட்சை குழு நீங்கள் தான் சுயேட்சை குழுவோட தலைவர், மற்றதுல நீங்கள் தலைவர், நீங்கள் தான் தலைவர். அங்க இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் நம்மளுடைய தலைவர். அது மாதிரி எங்கண்டையில இவன் 3 பேரும் தனித்தனி தலைவர், 4 பேரும் தனி தலைவர், ஜெயதாசோட 5 பேரும். அங்க எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு. ஆனா அவர்கள் என்னோட நிற்கிறது, என்னோட கட்சி என்ற ரெஜிஸ்டர் பண்ண படிக்க பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பும் போய் அவர்களுக்கு பிரதானமான அங்கத்துவம் கிடைச்சி அதுக்கு பிறகு நாங்கள் கட்சிக்குரிய தலைவர், பொருளாளர், செயலாளர் என்ன ஒன்று தீர்மானிக்கல. ஆனால் ஒரு ஸ்தாபகர் என்ற அடிப்படையில் எங்களோட கட்சி யாப்புல என்னுடைய பேரும் கௌசல்யா பேரும் ஸ்தாபகர்கள் என்ற அடிப்படையில் இருக்கும். அது மாதிரி கிழக்கு மாநிலத்திலேயும் ஒரு 2 பேரையும் இணைச்சு கொள்வாங்க. வடக்குல 2, கிழக்கு மாநிலத்துல 2 பேர், 4 பேர் சேர்ந்து ஸ்தாபகர்கள் என்ற அடிப்படையில் 4 பேர்த்த பேரை அதுல போட்டுக் கொள்ளலாம். 15-20 பேரை போட இல்லாது 4 பேர்த்த பேரை போட்டுலாம். வடக்கிளையும் கிழக்கிளையும் 2 பேரை போட்டுக்கலாம். அதை விட நான் எதிர்பார்க்கிறேன் வந்து இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 14 நாளுக்கு பிறகு எங்களோட கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது மக்கள் இயக்க முன்னணியா எங்களோட கட்சியினுடைய பேராக நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அது ஏனென்றா பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி என்றது லீ குவான் யூன்ற சிங்கப்பூர் அரசியல் கட்சி, சிங்கப்பூர் விருத்தி அடைஞ்ச காரணம் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி. அந்த பார்ட்டியை தூக்கிட்டு 4 ஃப்ரண்ட் என்று போட்டிருக்கேன். PAF வந்து அந்த RA என்று போடுறது இந்த பஃபண்ட் இருக்கக்கூடாது, ஆண்டு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ண படிக்கல மக்கள் இயக்க முன்னணி என்று தமிழ்ல தான் எங்களோட கட்சி ரெஜிஸ்டர் பண்ணுறோம். PAF தான், பீப்புள் ஆக்ஷன் 4 ஃப்ரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதுல நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், உங்களுக்கு அதுல கட்சி மெம்பர்ஷிப் எடுத்து கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் சேர்ந்து வட்டிகளவுக்கு போகிறோம், மடகிழப்பு போகிறோம், அவையோடையும் கதைச்சு கிழக்குல நீங்கள் ஒன்றா நின்று கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மாநாட்டை கூட்டி அதுல தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாரையுமே நாங்கள் உபசெலவர், செயலாளர் எல்லாரையும் போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி, அது தவிர இந்த பஃப்ரான்றது ஒரு நான் கவர்மெண்ட் INGO-வா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்படி என்றால் அரசாங்க சார்பற்ற தனியார் லாப நோக்கமற்ற ஒரு இதாக ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணினா தான் நாங்கள் காசுகள் சேர்க்கைகள்ல அதுந்த பேர்ல சேர்க்கலாம். அல்லது என்னுடைய தனிப்பட்ட பேர்லையோ அல்லது லக்ஷ்மண தனிப்பட்ட பேர்லையோ தான் காசு சேர்க்க வேண்டி வரும். அது வந்து சட்டமுறையானது. அப்ப PAF வந்து பஃப் அல்லது பஃப்ரா இந்த பேர்ல நாங்கள் கம்பெனி ஆஃப் ரெஜிஸ்ட்ரார்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கலையும் தலைவர், செயலாளர், பொருளாளர் அந்த 3 பேர்ல 2 பேர் அல்லது 3 பேர் சைன் பண்ணக்கூடிய மாதிரி தான் அந்த இதுகள் இருக்கும். உபதலைவர், செயலாளர் இருப்பினும் அந்த தலைவர் தமிழ்நாடு போயிட்டாருன்னா உபதலைவர் செய்யலாம், செயலாளர் போயிட்டாருன்னா உப செயலாளர் சைன் பண்ணலாம். அது பேங்குக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அதே போல இந்த பணம் நாங்கள் சேர்க்க வலிக்கிறோம். என்னென்றால் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இந்த யூடியூபர்ஸ்கிட்ட தான் எல்லா காசும் போடுது. உங்களுக்கு தெரியும், SK கிருஷ்ணால இருந்து DK கார்த்திக்ல இருந்து எல்லாருமே இப்போ உள்ள போயிட்டு வந்திருக்கீங்கன்னா மில்லியன் கணக்கில் காசு மோசடின்னு சொல்லி கதைக்கணும். அப்போ வெளிநாட்டில் என்னோட கதைக்கிறார்கள் என்ன சொல்றேன்னா, நீங்க கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அங்க தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாம் போட்டா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஃபண்ட் பண்ணுவீங்க.
ஃபண்ட் பண்ணினால் அதுல பெரிய தொகை செய்யுமா இருந்தால் ஒவ்வொரு சின்ன பிரதேசங்களையும் இருக்கிற வீடு இல்லாதாக்களுக்கு வீடு, மற்றது பள்ளிக்கூடங்கள் திருத்துறது, சகல வேலையிலும் எங்களோட மத்திய குழு ஒன்று இருக்கும் தானே, மத்திய குழு தீர்மானிச்சு அந்த காசு எடுத்து அது எவ்வளவு காசு யாருக்கு கொடுக்குறது எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். அதுல இந்த மற்ற பெரிய சபை இருக்கிற மாதிரி மாமாக்கு சித்தப்பாக்கு எல்லாம் கெண்டரா கொடுக்கூடாது, கொடுத்து செய்யறது தான் இப்போதைக்குரிய பிளான். அதுல கிழக்கு மாநிலத்திலிருந்து நீங்கள் எப்படி பங்களிக்க போறீங்க, உங்களுடைய பங்களிப்பு என்ன வேணும் என்ற எதிர்பார்ப்பு நேர ஓப்பனா சொல்லுங்க. வடக்குல இந்த கட்சியில ஸ்தாபன அடிப்படையிலையும் அல்லது தலைவரன் அடிப்படையிலையும் நான் இருப்பேன் வடக்கு மாநிலத்தில். கிழக்கு மாநிலத்துக்கும் பொறுப்பு அவரால் உங்களை விடவும். அது மட்டக்களப்பில் இருக்கிற டீமும் திருவண்ணாமலை இருக்கிற டீமும் சேர்ந்து தான் கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு ஆள் பொறுப்பாக விடவும். கட்சி கண்டு பார்க்கல, கட்சிக்கு ஒரு தலைவர் தான் இருக்கலாம். வடக்குக்கு ஒரு தலைவர், கிழக்கு ஒரு தலைவர் இல்லாத இப்ப கட்சிக்கு ஒரு தலைவர் தான் இருக்கலாம். அதான் செயலாளர் வேண்டும் என்றால் உப செயலாளர் வந்து 2 பேரை வச்சுக்கணும். அதுக்கு செயலாளரா வச்சு கட்சிக்கு வளமையா இருக்கிறது வந்து ஒரு லோயரா இருக்கும். கிழக்கு மாநிலத்துல ஒரு லோயர் தந்தீங்கன்னா தான் நல்லது. வடக்கு மாநிலத்துல நான் லோயர் வச்சிருக்கேன். கிழக்கு மாநிலத்திலேயும் வேற ஒரு லோயரா அல்லது என்றால் அவர் லீகலான முழு இதுவும் லோயர்ஸ் தான் செய்யணும். அப்ப செக்ரட்டரியா இருக்கிறது மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே லோயர்ஸ் தான் இருக்கணும். இப்போ உப தலைவர்கள் 2 பேரும் நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். பொருளாளர் உப செயலாளர் 2 பேர் வச்சுக்கொள்ளலாம். உப பொருளாளர் 2 பேர் வச்சுக்கொள்ளலாம். அதே வடக்கு கிழக்கு நாங்கள் பிரிக்கலாம். கிழக்குல ஒன்று, வடக்குல ஒன்று, கிழக்குல ஒன்று, வடக்குல ஒன்று. நீங்கள் பிளான் பண்ணி தந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ஏகமானதான் ஒரு ஆள்கிட்ட செயலாளர் பதவியில தந்தீங்கன்னா நல்லா. அப்படி இல்லை கட்டாயம் ரிப்போர்ட்மெண்ட் இல்லை என்றால் ஒரு செயலாளர் லோயரா இருக்கிறபடியே மற்ற செயலாளர் லோயர் இல்லாத ஒரு ஆளாக தரணும். கட்டாயம் 2 லோயர்ஸும் வேண்டியில்லை. இது என்னுடைய நிலப்பாடு. நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்கன்றத ஓப்பனா சொல்லுங்க என்றால் அது ரெக்கார்டும் ஆகுது. பொதுமக்களுக்கு தெரியும், நாங்கள் வெளிப்படையும். இல்லாடி ஏதோ கதைச்சினா மத்திய செயற்குழு நடக்குதான்னு சொல்லுவாங்க. அது இப்படி அவர் தலைவர் இல்லையாண்டு ஒரு வழக்கு போடுவாங்க. வழக்கு 10 வருஷம் அப்படி இது வெரி ஓப்பன். ஸோ நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒவ்வொருவரால சொல்லுவோம். என்னென்ன செய்யும் என்ன லக்ஷ்மணன் எனக்கு எப்படி தெரியும்? லக்ஷ்மணன் நட்பு வந்தது வந்து இங்க என்ன ஜெயில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லக்ஷ்மண் பக்கத்து ஓட், நான் இந்த ஓட். அப்ப லக்ஷ்மண் வந்து லக்ஷ்மணுக்கு அரசியல் கனகாலம், எங்களுக்கு அரசியல் புதுசு. அப்ப லக்ஷ்மண் அண்ணா வாங்க ஒரு கதைப்பாங்க, பொழுது போகாது. அப்ப நாங்க அண்ணா ஒரு கொஞ்ச நேரம் திறந்து விடுவாங்க, ஆடு மாடு திறந்து விடுற மாதிரி 2 பேரும் ஓடி போய் பக்கத்துல இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறது. அப்படிதான் லக்ஷ்மணன் எனக்கு பழக்கம். மற்றது நான் முக்கியமான காரெல்லாம் முடிஞ்சு போய் நிற்க லக்ஷ்மண் தான் எனக்கு கார் அனுப்பினது. அப்படி லக்ஷ்மண் செய்த உதவியில் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். கிழக்கு மாநிலத்துல உங்களுக்கு ஒரு தலைமையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. அப்பது கட்டாயம் அந்த தலைவர் தான் மாதிரியான இருப்போம் மட்டும் இல்லை. ஒரு செயலாளர் கிழக்கு மாநிலத்தில் இருந்து வடக்கு மாநிலத்தில் ஒரு செயலாளர் இருந்தாலும் நல்லா. அல்ல உங்களுக்கு 3 செயலாளர் போட்டு நீங்க ட்ரிங்கோ கொண்டு போட போறீங்க, வட்டிகளை கொண்டு போட போறீங்க, வடக்குல 2 போட போறீங்கன்னா 4 செயலாளர். அப்படியே நான் யோசிப்போம். ஆனால் என்ன ஜாப்பில் எழுதி இருக்கிறேன் 2 செயலாளர். அமைப்பாளர்கள் ஒரு மாவட்டம் அமைப்பாளர் போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கோஆர்டினேட்டிவ் செக்ரட்டரி இருக்கலாம். நான் சொல்றேன் கட்சிக்குரிய செயலாளரா 2 பேர் வேண்டாம், உப செயலாளரா 2 பேர் இருக்கலாம். இல்லை செயலாளர் வளமையா ஒரு ஆள் தான் இருக்கிறது. கோஆர்டினேட்டிவ் செக்ரட்டரி இன்னொரு ஆளை போடலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன டவுட்? இதுல என்னத்தை நீங்கள் கதைச்சு சில பேர் நேரம் முடிக்கணும், நேரம் கதைச்சு முடிக்கணும், மனசுல வச்சு முடிக்கணும். நான் சரியா நோக்கம் நீங்கள் என்ன வேணும்னா கேட்கலாம். மைக் அப்படியே கொடுக்கணும். சில நேரமா நீங்கள் இந்த மீட்டிங் முடிய இதை கேட்டுக்கலாமா டாக்டர், இதை கேட்டு இருந்தா சோழி இல்ல போட நேர கேட்கறேன் என்ன ஜோதிச்சாதான் கேட்கலன்னு காயக்கூடாது. கேட்கறது ஓப்பனா கேட்கலாம், காய்க்கிறது நீங்க தானே பாராமட்டத்தில். அது எந்த கொம்பா இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி நீங்களும் ஓப்பனா கதைக்கலாம். அது நல்ல, அதுதான் நல்ல டிஸ்கஷன். சார்ந்த செயற்பாடுகள் சார்ந்த செயற்படுவதில் ஆர்வம் இருக்கிறார். ஆதன்ற அடிப்படையில இதுல பங்கெடுத்து இருக்கிறேன். நிப்பாட்ட போகிறது நம்புறேன். எல்லாரும் வந்து வடக்கு அரசியல் குறிப்பா சாவரத்தை மையப்படுத்தி தொடங்கின அரசியல் நீங்கள் அடுத்த கிழக்குல வைக்கிறீங்க. வடக்கு அரசியலை தாண்டி கிழக்கு அரசியலுக்குள்ள வாரத்துக்கான காரணம் கிழக்கு அரசியல் வந்து வடக்கு அரசியல் சூழலும் கிழக்கு அரசியல் சூழலும் அவரை நீங்கள் சொல்லும் போது திருவோணமலை மட்டங்களை பண்ணீங்கன்னா அவ்வாறு இருக்கிறது. அப்ப எங்களுக்கு அந்த சூழலும் இந்த சூழல் ரெண்டு கண்டெக்ஸும் வேறு இருக்கு. நீங்கள் அதே அரசியலுக்கு செய்ய முடியாது.
அதே இன்னொரு பெரிய கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகும்போது நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்ந்து சேர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது ஆரோக்கியமானதாக. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் தருவினா அதுதான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 22 நாள் தந்து 3ஆம் தேதி அறிவிக்க 5ஆம் தேதி போய் நின்று நான் ஜாப் டிராப் பண்ணி கொண்டு போவோம். அடுத்த தேதி அறிவிச்சபடியா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சொல்லுங்க. முழு நேரமாக அரசியலில் ஈடுபடுவீர்கள் என்ற வாக்குறுதியை தருவீர்கள். முதலாவது நீங்க கேட்ட நீங்கள் வடக்கரசியல் கிழக்கரசியல் உண்டு. தலைவர் இருக்கும் வரைக்கும் தமிழர் தாயகம் என்று இருந்தது வடக்கு கிழக்கு. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற ஒரு ஆளா நீங்க சொல்லுங்க. வடக்குல 3 தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை சேர்த்து கொண்டு தமிழ் பேசும் தமிழ் பேச மாட்டால் அர்த்தம் தமிழ் பேச மாட்டால் எல்லாரும் தமிழ் பேசுபவர்கள் தான். அது விஷயம் தமிழ் தேசியமா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மிக முக்கியமான அரசியல் நிலைப்பாடு.